மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். தமிழகத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1 முதல் கட்டணம் உயர்வு. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு. தஞ்சையில் நடைப்பயணம் சென்றபடி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வழிநெடுகிலும் காத்திருந்த மக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து உற்சாகம். தஞ்சையில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த விவசாய சங்க நிர்வாகிகள். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளித்த இந்தியா கூட்டணிக்கு 16 விவசாய அமைப்புகள் ஆதரவு. தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மீது வழக்கு பதிவு. தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பேரில் தரமணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஏணி சின்னம் ஒதுக்கீடு. இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. ராசிபுரம் அருகே 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை நடவடிக்கை. புதுச்சேரியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 3.5 கோடி ரூபாய் பறிமுதல். வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் 28ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவல். டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இன்று முதல் 26ஆம் தேதி வரை போராட்டம் நடத்தப்படும். ஆம் ஆத்மி கட்சி அறிவிப்பு. டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குலாப் சிங் யாதவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைதான நிலையில் மீண்டும் பரபரப்பு. சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வான பாடகர் TM கிருஷ்ணாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. அரசியலில் மத நம்பிக்கைகளை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 49,480 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவின் நிதியுதவியுடன் பூட்டானில் தாய் சேய் நல மருத்துவமனை அமைப்பு. மருத்துவமனையை திறந்து வைத்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசை படகுகள் நிறுத்தம். 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்ற சேலையூர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வங்கதேச ராணுவத்தால் கைது. சட்டவிரோத கும்பலுடன் தொடர்பா என போலீசார் விசாரணை. கர்நாடக மாநிலத்தில் காருக்குள் எரிந்த நிலையில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. இந்திய கடற்படையால் கைது செய்யப்பட்ட சோமாலிய கடற்கொள்ளையர்கள் 35 பேர் மும்பை போலீசாரிடம் ஒப்படைப்பு. கடந்த 16ஆம் தேதி செங்கடல் பகுதியில் கைது செய்த நிலையில் நடவடிக்கை. பங்குனி உத்திரத்தையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து உற்சாகம்.
ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் பலியான சோகம். 5 மர்ம நபர்கள் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. மாஸ்கோவில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலுக்கு ISIS அமைப்பு பொறுப்பேற்பு. தாக்குதல் குறித்து ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக அமெரிக்கா தகவல். மாஸ்கோவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். இந்த துயரமான தருணத்தில் ரஷ்ய அரசு மற்றும் மக்களுடன் இந்திய அரசு துணை நிற்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தோனேஷியா அருகே ரோஹிங்கியா அகதிகள் பயணித்த படகு கவிழ்ந்து கோர விபத்து. 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என ஐநா அகதிகளுக்கான உயர் ஆணையம் அச்சம். பிரிட்டன் இளவரசர் வில்லியம்ஸின் மனைவி கேட்டிற்கு புற்றுநோய் பாதிப்பு உறுதி. மன்னர் சார்லஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சூழலில் அரச குடும்பத்தில் 2வது நபருக்கு பாதிப்பு. IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்று 2 போட்டிகள். பிற்பகல் நடக்கும் முதல் போட்டியில் டெல்லி பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை. இரவு தொடங்கும் 2வது போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.